குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சாம்பிளில் இருந்து பாக்டீரியா வந்து எப்படி ஐசோலேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சீரியல் டைலூஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் பண்ணணும். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீரியலி டைலூட்டட் சாம்பிள்ஸ் வந்து இருக்குது, அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண மீடியா பிளேட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து என்ன இருக்குன்னா நம்ம எல்ராடை இந்த மாதிரி ஐசோப்ரோபனால் வச்சுக்கணும். லேமினேட் சேம்பரில் வச்சு பண்ணால் இல்லைன்னா ஸ்பிரிட் லேம்ப் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிட் லேம்ப் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலி டைலூஷன் பண்ண சாம்பிள். ஃபஸ்ட்டு சாம்பிள் 1 ml எடுத்து நம்ம இந்த டியூப்பில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிடுவோம். திருப்பி இதுலேருந்து 1 ml எடுத்து நெக்ஸ்ட் டியூப்பில் அகெயின் மிக்ஸ் பண்ணி 1 ml அடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா சீரியலி டைலூட் சாம்பிள். ஸோ இதில் வந்து இந்த கடைசி 3 இல்லை 4 டைலூஷனை மட்டும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஹேண்டை வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது லேமினேட் சேம்பரில் பண்ணாமல் ஏன் வெளியில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம லேமினேட் சேம்பர்லேயும் பண்ணலாம், பட் நம்ம ஃப்ளேம் பக்கத்துலேயே வச்சு பண்ணோன்னா நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் கூட வச்சு பண்ணலாம், கண்டாமினேஷன் இல்லாமல். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்டர் தானே 1 2 3 4 5 6 7 8 இந்த 3 இது போட போகிறோம். மேலே 10⁻⁶ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து எவ்வளோ எடுக்கணும்னா 0.1 ml சாம்பிள் எடுத்து சாம்பிள் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேட்டில் வந்து நம்ம போர் பண்ணிடணும். போர் பண்ணியாச்சு. போர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லோடையும் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு பிளேட் எப்போவுமே ஃப்ளேம் பக்கத்தில் இருக்கணும். ஒரு எண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக் அப்படின்னு நம்ம எதில் சொல்கிறோன்னா, மைக்ரோபயாலஜியில் ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கீழே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம், பட் நம்ம ஃப்ளேம் பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுக்காக இது பண்ணுறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திருப்பியும் வச்சு நெக்ஸ்ட்டு சாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் இது எடுக்கிறதுக்கு வேறு டிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது பக்கத்தில் காமிங்க, பிளேட்டு தெரியும். இப்படி என்னென்னா வெளிச்சமாக இருக்கும். இப்படி வந்து
இப்படி வந்து நின்றுங்க. ஸோ செகண்ட் பிளேட் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். சாம்பிளை போட்டுட்டு அதே மாதிரி பிளேட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் இந்த மாதிரி சீரியல் டைல்யூஷன் ஆஃப் சாம்பிள் பண்ணுறோம்னா, நம்ம சாம்பிளில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை ஒரு ஸ்டெப்லேயும் வந்து டைல்யூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதில் போடும்போது கொஞ்சம் மைக்ரோ ஆர்கானிசம் டைல்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒன்று எடுத்து இங்கே டைல்யூட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஆர்கானிசம் கம்மியாகும். ஸோ தட் நம்ம இதில் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இது இன்குபேஷன் முடிஞ்சோன்னா நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நாளைக்கு அந்த பிளேட்ஸ் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா காலனிஸ் இண்டிவிஜுவலாக டாட்டாக வந்துடும். அப்படி இல்லாமல் க்ரூட் சாம்பிள் அப்படி யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா நமக்கு லான் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த பிளேட் ஃபுல்லாமே ஃபார்ம் ஆயிரும். அப்படி நமக்கு தேவையில்லை. டாட்டாக இண்டிவிஜுவல் காலனிஸ் இருந்தால் தான் அதை செப்பரேட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா சீரியல் டைல்யூஷன் ப்ராசஸ், அப்புறம் ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக் ஆஃப் மைக்ரோப் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.